Hi friends, இன்னைக்கு மொறுன்னு பருப்பு வடை வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் வச்சுருக்கேன். ஒரு அரை பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இன்ச் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போது அந்த துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு எடுத்து இந்த பருப்பை நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் அந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நம்ம எல்லா பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா 1, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, அரை டீஸ்பூன் உப்பு இந்த பருப்புக்கு தேவையான அளவு, சோம்பு ஒரு அரை டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரன்னு 1-2 பருப்பு தெரிகிற மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் வடைக்கு நல்லாயிருக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி நான் போடணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு காரமாக இருக்குன்னா நீங்கள் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள், இன்னொரு அரை டீஸ்பூன் சோம்பு. இது எண்ணெயில் வறுப்படும் போது அதோடய ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதில் முழுசாக கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். உப்பு இந்த மசாலாக்கெல்லாம் தேவையானது. உப்பு பார்த்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் இதை உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டையாக போடும்போது சீக்கிரமாகவும் வெந்துடும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி உருண்டையாக போடுறோம். தட்டி போட்டோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சீக்கிரமாக வேகாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி உருண்டையாக போடுறோம். இப்போ எல்லா உருண்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடுப்பை மிதமான சூட்டில் நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி திருப்பி போட்டு வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கோன்னே எடுத்துக்கணும். எவ்வளோ சூப்பராக மொறுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதில் நான் பட்டாணி பருப்பு கூட ஆட் பண்ணல. வீட்டில் இருக்க பருப்பு வச்சு தான் செஞ்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக அண்ட் கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கடையில் வாங்குகிற வடை கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த வடை குட்டி குட்டியாக போடுறனால நல்லா கிறிஸ்பியாகவும் சீக்கிரமாகவும் வெந்துடும். குழந்தைங்க இந்த வடையை விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நோன்பு கஞ்சிக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம்